அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் வனப்பருவம் பகுதி 4 பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வியாசரின் அறிவுரைக்கு ஏற்ப யுதிஷ்டிரன் அர்ஜுனனை அரிய பெரிய செயலை செய்து முடிப்பதற்காக அவனை அனுப்பி வைக்கிறாரு வடதிசையை நோக்கி. அர்ஜுனன் இமாலயத்தோட உட்பகுதியில் இருந்த இந்திரக்லம் என்னும் இடத்தை நோக்கி விரைந்து போகிறான். அங்கே இந்திரன் வயது முதிர்ந்த பிராமண வடிவத்தில் வந்து அர்ஜுனனிடம் மகாதேவனாகிய சிவனை நோக்கி கடும் தவம் புரியும்படி அறிவுறுத்துகிறாரு. அர்ஜுனன் புரிந்த தவம் மிக மிக கடினமானது. அவனுடைய கடினமான தவத்தின் போது கட்டுப்பாடின்றி காட்டுப்பன்றி ஒன்று அவன் மீது பாய்ந்தது. தன்னை காக்கும் பொருட்டு அம்பு ஒன்று அவன் விலங்கின் மீது எய்கிறான். அதே வேளையில் வேடன் ஒருவன் தன் அம்பை அந்த பன்றியின் மீது எய்கிறான். வேட்டைக்காக வாய்ந்த பன்றியை தானே கொன்றதாக இருவரும் சண்டையிடுறாங்க. சண்டை பயங்கரமாக விற்போராக வடிவெடுக்குது. அர்ஜுனன் அப்போராட்டத்தில் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் அதை முன்னிட்டு அவனுடைய ஊக்கம் குறையலை. சிவலிங்கம் ஒன்றை களிமண்ணால் செஞ்சு வச்சு சிவபூஜை பண்ணுறான். பூமாலை ஒன்று அந்த லிங்கத்துக்கு சாத்துறான். தான் வெற்றியடைய வேண்டும் என்று சிவனாரிடம் முழு மனதோட பிரார்த்தனை பண்ணுறான். இப்பொழுது புதிய ஆற்றல் பெற்றவனா சண்டையில் மீண்டும் ஈடுபட ஆயத்தமாகறான். அப்போது அவன் சிவலிங்கத்துக்கு சாத்திய பூமாலை அந்த வேடனோட கழுத்தில் அணிந்திருந்ததை கண்டு வேடனா வந்தது யாருன்றத அந்த கணமே அர்ஜுனன் புரிஞ்சு கொள்கிறான். சிவனார் தாமே வேடனா வேடம் தாங்கி வந்து இருக்காருன்று அறிந்து அடிபட்ட மரம் போல வீழ்ந்து வணங்குறான். இறைவனார் அவனை வாரி எடுத்து தழுவி கொள்கிறாரு. இறைவன் புரிந்த செயல் விஜயனை உண்மை விஜயனாகவே ஆக்கிவிட்டது. வெற்றி வீரன் என்பது விஜயன் என்னும் சொல்லின் பொருள். அர்ஜுனனுடைய வல்லமையை ஆராய்ச்சி செய்த பார்த்த பிறகே பாசுபத அஸ்திரத்தை சன்மானமாக அவனுக்கு சிவபெருமான் வழங்குறாரு. இறைவன் கொடுத்த அந்த ஆயுதத்தை அர்ஜுனன் பணிவோடு ஏற்றுக்கொண்டான். இந்த அரிய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த யமன், வருணன், தேவர்கள் அவரவர்களுக்குரிய ஆயுதங்களையும் அர்ஜுனனுக்கு கொடுக்குறாங்க. இந்திரனுடைய ஆணையின்படி அவனுடைய சாரதி மாதலி ரத விமானத்தில் அங்கு வந்து இறங்கி அர்ஜுனனை அவனுடைய தந்தையின் தேவலோகத்துக்கு அழைத்து போகிறான். அர்ஜுனனும் அந்த அழைப்புக்கு இணங்கி ரதத்தில் ஏறிக்கொள்கிறான். ரதம் மேலே கிளம்புது. பல நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி அமராவதி என்னும் இந்திரனுடைய அற்புதமான நகரத்தை ரதம் போய் சேருது. தேவர்கள் அர்ஜுனனை மரியாதையோடு வரவேற்று அவனுடைய தெய்வீக தந்தை இந்திரனிடம் அழைத்துட்டு போகிறாங்க. இந்திரன் தன்னுடைய மண்ணுலக மைந்தனை விண்ணுலகத்தில் தனக்கு சமமாக தன்னுடைய சிம்மாசனத்தில் தனக்கு பக்கத்தில் அமர செய்கிறான். மண்ணுலக மைந்தன் அழகிலும் விண்ணுலக நடைமுறையிலும் தன்னுடைய தந்தைக்கு நிகராக திகழ்கிறான். ஆமாம், அர்ஜுனன்றவன் வந்து இந்திரனுடைய புத்திரன் தானே, அதனால். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த கண்ணப்பர் படம்னு இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு தெரியுங்களா? அதில் கூட இந்த வேடன் பன்றியை கொள்வது வந்து சிவனோட லீலை அது காமிச்சிருப்பாங்க. சரிங்க, மேலும் இது போன்ற கதைகளை தொடர்றதுக்கு நம்ம சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.